உடல் எடையும் பராமரிக்கும், தலைமுடி உதிர்வையும் சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சி சீராக இல்லாமல் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா மந்தாரை இலை தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நரம்புகளையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து நரம்புகளையும் வலுவடைய செய்யும். ரொம்ப குறிப்பாக ரத்த மூலம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ளீடிங் பைல்ஸ். இது இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது கூடவே சேர்ந்த மாதிரி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த ரத்தப்போக்கை சீக்கிரமே சரி பண்ணி. வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு உங்கள் நோய் தீவிரத்தை சீக்கிரமே படிப்படியாக கம்மி பண்ணக்கூடிய மந்தாரை இலைகள், இந்த மந்தாரை இலைகளை கொண்டு எப்படி தேநீர் தயார் பண்ணலான்றதை பற்றி இன்றைக்கி நிகழ்ச்சியில் தெளிவாக பார்க்கலாம். முதல்ல மந்தாரை இலைகள் அப்படின்றது நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய இலைகள் 4 இலை எடுத்துக்கோங்க. இந்த 4 இலைகளை முதல்ல தண்ணியில் க்ளீனாக கழுவி அலசி சுத்தம் செய்ததுக்கப்புறம் 4 இலைகளுக்கு 100 மில்லி தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். நல்ல ஒரு கொதி வரும்போதே இதில் 1 டீஸ்பூன் அளவு தனியா சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. 100 மில்லி தண்ணின்றது நல்லா கொதித்து குறைந்து நல்லா வற்றி ஒரு 45 மில்லி வர வரைக்கும் கொதிக்க வைக்கணும். 45 மில்லி வந்ததும் இதை வடிகட்டி வெது வெதுப்பான சூட்டில் இருக்கும் போதே குடிச்சிடணும். சுவைக்காக வேணும் அப்படின்னா 2 சிட்டிகை அளவு வேணால் இந்து உப்பு இதில் சேர்த்துக்கலாம். இந்த தேநீரை நீங்கள் எந்த நேரம் குடிக்கலாம், தைராய்டு பாதிப்பு இருக்கிறவங்க எந்த நேரம் குடித்தா அந்த நோய் பாதிப்புலேருந்து சீக்கிரமே வெளிவர முடியும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழுந்து பல் விளக்கின உடனே முதல் உணவாக நீங்கள் டீ காஃபி ஏதாவது குடிக்கிற பழக்கம் இருக்குன்னா அதை தவிர்த்துட்டு அதுக்கு பதிலாக காலை முதல் உணவாக இந்த மந்தாரை இலை தேநீரை நீங்கள் எடுத்துகிட்டே வரணும். தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் வரைக்கும் இந்த தேநீர் நீங்கள் குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது, பொதுவாக தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா தலைமுடி உதிர்வு அதிகமாக இருக்கும். உடல் எடை ஏதோ ஒரு காரணத்தினால உடல் எடை அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால பார்த்தீங்கன்னா அதிகமாகிடும் இல்லையா, உடல் எடையும் பராமரிக்கும், தலைமுடி உதிர்வையும் சரி பண்ணிடும். ரொம்ப குறிப்பாக தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கக்கூடிய பெண்களுக்கு குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் மாதவிடாய் சுழற்சி சீராக இல்லாமல் இர்ரெகுலர் மென்சஸ் இருக்கும் இல்லையா, இந்த மாதவிடாய் சுழற்சியவே சீராக வைக்கக்கூடிய தன்மையும் பார்த்தா மந்தாரை இலை தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க இந்த மந்தாரை இலை தேநீரை தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் தினமும் ஒரு நாளைக்கு ஒருத்தருக்கு 45 மில்லின்னு குடிச்சிட்டே வந்தீங்க அப்படின்னாலே இந்த தைராய்டு நோய் பாதிப்போட தீவிரம் படிப்படியாக குறையிறது நல்லாவே தெரியும். இதோட மட்டும் இல்லை, இந்த மந்தாரை இலை தேநீரை வாரத்துக்கு ஒரு தடவையாவது நம்ம எல்லாருமே அட்லீஸ்ட் ஒரு 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது நம்ம குடிக்கிறதால பார்த்தீங்கன்னா ஒரு சில நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் கம்மி பண்ண முடியும். அது என்னன்னு பார்த்தா செரிமானத்தை சீராக வைத்து மலச்சிக்கல் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ணிடும். இதோட மட்டும் இல்லாமல் இந்த மந்தாரை இலை தேநீர் அப்படின்றது ரொம்ப குறிப்பாக எலும்புகளை நல்லா ஸ்ட்ராங்காக வலுவடைய செய்து பிற்காலத்தில் ஆர்த்ரைட்டிஸ் இல்லை ஆஸ்டியோபோரோசிஸ் மாதிரியான எலும்பு வியாதி ஏற்படக்கூடிய வாய்ப்பையே பார்த்தா ரொம்பவே கம்மி பண்ணிடும். கை கால் வலி, மூட்டு வலி, முழங்கால் வலிலாம் இருக்குது, இல்லை வீக்கமும் இருக்குது, அதாவது வலியோடு சேர்ந்து வீக்கமும் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்களுக்கு வலி வீக்கம் ரெண்டுத்தையுமே இயற்கையாகவே சரி பண்ணிடும். எலும்புகளை ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நரம்புகளையும் ஆரோக்கியமாக செயல்பட வைக்கும். நரம்பு தளர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து நரம்புகளையும் வலுவடைய செய்யும். ரொம்ப குறிப்பாக ரத்த மூலம் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது ப்ளீடிங் பைல்ஸ். இது இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா மோஷன் போகும்போது கூடவே சேர்ந்த மாதிரி ரத்தப்போக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த ரத்தப்போக்கை சீக்கிரமே சரி பண்ணி ப்ளீடிங் பைல்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த நோய் தீவிரத்தை கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா இந்த மந்தாரை இலை தேநீரில் அதிகமாக இருக்குது. இப்போ ப்ளீடிங் பைல்ஸ் இருக்குது அப்படின்றவங்களும் தொடர்ச்சியாக காலை முதல் உணவாக ஒரு 60 நாட்கள் வரைக்கும் இந்த மந்தாரை இலை தேநீர் எடுத்துகிட்டே வர்றதால ப்ளீடிங் பைல்ஸு சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வர முடியும், அந்த நோய் தீவிரத்தையும் கம்மி பண்ண முடியும். அதே சமயம் பெண்களுக்கு ரொம்ப குறிப்பாக ஒவ்வொரு மாதமும் ஒரு சில பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ரத்தப்போக்கு அளவுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா, இப்படி அளவுக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ரத்தப்போக்கு அந்த உதிரப்போக்கை சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வரக்கூடிய தன்மையும் பார்த்தா மந்தாரை இலை தேநீரில் அதிகமாக இருக்கிறதுனால எக்ஸசிவ் ப்ளீடிங் இருக்குது, மென்சஸ் டைமில் ரொம்ப உடல் சோர்வு அதிகமாக இருக்குது, உடல் அசதி அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் மந்தாரை இலை தேநீர் அந்த ஒரு 5 நாட்கள் வரைக்கும் நீங்கள் முதல் அந்த 3 நாட்கள் கண்டிப்பாக எடுக்கணும், முடிஞ்சால் 5 நாட்கள் கூட எடுத்தீங்க அப்படின்னும் போது உடல் சோர்வையும் சரி பண்ணி அந்த ப்ளீடிங்கை வந்து கம்மி பண்ணக்கூடிய தன்மையும் பார்த்தா மந்தாரை இலை தேநீரில் அதிகமாக இருக்குது. இதோட மட்டும் இல்லை, மந்தாரை இலை தேநீர் அப்படின்றது பொதுவாகவே நோய் எதிர்ப்பு தன்மையை நல்லா அதிகப்படுத்தி உடலுக்கு தேவையான அந்த ஒரு ஆற்றல், எனர்ஜி, ஸ்டாமினாவை அதிகப்படுத்தும். நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகப்படுத்துறது மூலமாக அடிக்கடி வரக்கூடிய சளி, இருமல், காய்ச்சல் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுக்கும். தலைமுடி உதிர்வு அளவுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா
அதையும் சீக்கிரமே கட்டுப்பாட்டு கொண்டு வந்து தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளர்கிறதுக்கும் ரொம்பவே உதவியாக இருக்கும். இதனால் தைராய்டு நோய் பாதிப்பு இருக்கிறவங்க, இல்லை ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான எலும்பு வியாதி இருந்து மூட்டு வலி, மூட்டு பகுதியில் வீக்கம்லாம் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க தொடர்ச்சியாக ஒரு 60 நாட்கள் வரைக்கும் எடுத்துக்கலாம். மற்றபடி நம்ம எல்லாருமே தொடர்ச்சியாக 10 நாட்களுக்கு ஒரு தடவையாவது மந்தாரை இலை தேநீர், உங்களுக்கு இலைகள் கிடைத்தது அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த இலைகளை நீங்கள் தேநீர் மாதிரி தயார் பண்ணி குடிக்கிறதையும் ஒரு பழக்கமாக கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு சின்ன விழிப்புணர்வு. தேங்க்யூ. ஏற்கனவே தலைமுடி உதிர்வை சீக்கிரமே சரி பண்ணி தலைமுடி நல்லா அடர்த்தியாக வளரக்கூடிய கருஞ்சீரகம் ஹேர் ஆயில் நான் சேல்ஸை கொண்டு வந்தேன். ரெண்டாவதாக ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற உடல் வலி, எந்தவித எலும்பு வலி, கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி, தசை பிடிப்பு எல்லாத்தையும் சீக்கிரமே சரி பண்ணக்கூடிய ஆதிசக்தி பெயின் கில்லர் ஆயில் அப்படின்ற இந்த 2 ப்ராடக்ட்டையும் நான் சேல்ஸுக்கு கொண்டு வந்தேன். அதை தொடர்ந்து இன்னைக்கு என்னோட ஓன் ப்ராடக்ட் மூணாவதாக இந்த குளியல் பொடியை நான் லான்ச் பண்ணுறேன். இந்த குளியல் பொடி அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் இல்லை 3 டீஸ்பூன் அளவு, தேவையான அளவு கொஞ்சமாக இந்த பொடி எடுத்துட்டு இது கூட தண்ணி சேர்த்து நல்லா குழைத்து உடல் முழுக்க நீங்கள் குளிக்கும் போது இதை தேய்த்து குளிக்கலாம். இப்போ மாவு தேய்ச்சி குளிப்பீங்க இல்லையா, அது மாதிரி இதை பயன்படுத்தலாம். முதல் மெத்தட். ரெண்டாவது, டீனேஜ் வயதில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கெல்லாம் முகப்பரு அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த முகப்பரு வந்து போனதுக்கப்புறம் கரும்புள்ளி அப்படியே நின்று போயிருக்கு அப்படின்றவங்கலாம் கூட இது ஒரு தேவையான அளவு 1 டீஸ்பூன்லேருந்து மேக்ஸிமம் 2 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. ரோஸ் வாட்டர் அப்படி இல்லைன்னா பால் சேர்த்து நல்லா குழைத்து முகத்தில் கழுத்துலலாம் ஃபேஸ் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். டாக்டர் மைதிலிஸ் 2-in-1 பாத் பவுடர் அண்ட் ஃபேஸ் பேக் 28 முக்கிய ஆயுர்வேத மூலிகையும் ஒன்று சேர்ந்த கலவை. அதிமதுரம், வெட்டி வேறு, நன்னாரி வேறு, வேப்ப இலை, வேப்பம்பூ, ஆவாரம்பூ, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, பாசிப்பயிறு, கடலைப்பருப்பு, கஸ்தூரி மஞ்சள், பன்னீர் ரோஜா இதழ், கார்போக அரிசி, கோரைக்கிழங்கு, பூளாங்கிழங்கு, சந்தனம், முல்தானி மெட்டி, பாதாம் பொடி, எலும்பச்சை தோல், ஆரஞ்சு தோல், வசம்பு, வெந்தயம், கற்றாழை, துளசி இலை, குப்பமேனி இலை, கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். இதை ஆர்டர் செய்ய கீழே தெரிகிற மெயில் ஐடிக்கு காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ப்ராடக்டோட கம்ப்ளீட் டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். ஏகப்பட்ட ஹெர்பல் ஆயில் இருக்கு இல்லையா, கரிசலாங்கண்ணி தைலம், இப்படி நிறைய ஹேர் ஆயில் இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக கலோஞ்சி ஆயில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருஞ்சீரக தைலத்தை நான் ஏன் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப குறிப்பாக பார்த்தா கருஞ்சீரகத்தில் தைமோக்யூனோன் அப்படின்ற முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிகமாக இருக்குது. எந்த ஒரு தாவரத்துலையுமே இல்லாத ஒரு வேதிப்பொருள் கருஞ்சீரகத்தில் மட்டுமே இருக்குது. அதான் இந்த கருஞ்சீரகத்தோட ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். 1.5 வயசுலேருந்தே என்னோட ட்வின் டாட்டர்ஸ் நிறைய பேருக்கு தெரியும், எனக்கு 2 குழந்தைகள், தியா ஷியா 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா 1.5 வயசுலேருந்தே இந்த கருஞ்சீரக தைலம் நான் சொந்தமாக வீட்டில் தயார் பண்ணி இதான் பயன்படுத்திட்டு இருக்கேன். 1.5 வயசுலேருந்து 2 வயசில் இருக்க குழந்தைகளுக்கு கூட இது நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஆண்கள் பெண்கள் எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆதிசக்தி தைலம் அப்படின்ட்டு இது கலோஞ்சி ஆயில். அவுட் ஆஃப் சென்னையில் இருக்கக்கூடிய என்னோட பேஷண்ட்ஸ், அதாவது மதுரை, மாட்டுத்தாவணி, தருமபுரி, கோயம்புத்தூர், கிருஷ்ணகிரியில் இருக்க என்னோட பேஷண்ட்ஸ்லாம் ஆர்டர் பண்ண ஆயில் பாட்டில்ஸ் கொரியர் அனுப்புறதுக்காக பேக் பண்ணிகிட்ருக்கோம். இன்கேஸ் விதின் சென்னைக்குள்ளேயே நியர்பை ஏரியாவில் இருந்தும் நேரில் வந்து வாங்க முடியாத பட்சத்தில் ஒரு சில பேஷண்ட்டுக்கு கொரியர் அனுப்புறதுக்காக ஆயில் பாட்டில்ஸ் அதையும் பேக் பண்ணியிருக்கோம். இவங்க பார்த்தீங்கன்னா கேகே நகரில் இருக்க ஒரு பேஷண்ட் நேரில் வந்து வாங்க முடியலன்றதுனால கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஸோ ரெட்டில்ஸ், கொளத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு சில பேஷண்ட்ஸ்க்கும் நாங்கள் கொரியர் அனுப்பிட்டுருக்கோம். ஒரே ஒரு சிங்கிள் பாட்டிலாக இருந்தாலும் ரொம்ப சேஃபாக பபிள் ரேப் பண்ணி உங்கள் கைக்கு வந்து சேரும். அண்ட் விதின் சென்னை இம்மீடியட்டாக வேணும், இன்றைக்கே வேணும் அப்படின்றவங்களுக்கு டன்சோ டெலிவரியும் பண்ணிகிட்ருக்கோம். என்னோட கிளினிக் அட்ரஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நேரில் வந்து வாங்க முடியும் அப்படின்றவங்க 10 to 3, மார்னிங் 10 till ஈவினிங் 3 PM வரைக்கும் கிளினிக்கில் இருப்பேன். நேரில் வந்து கன்சல்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இன்கேஸ் நேரில் வர முடியல, இதோட டீட்டெயில்ஸ் மட்டும் வேணும் அப்படின்றவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க என்னோட மெயில் ஐடிக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிலோட டீட்டெயில்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைப்போம். தேங்க்யூ.